Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த 5G phones மேல தான் ரொம்ப மோகமா இருக்கும். ஆனா 5G mobiles எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா above 35000 ரூபாய்க்கு மேல தான் இருக்கு. அந்த 35000 ரூபாய் நான் எதை சொல்றேன்னா Realme X2 Pro பாத்தீங்கன்னா 35000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்ல இருக்கு. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா OnePlus இப்போ லான்ச் பண்ண Mi 10 எல்லா ஃபோனுமே பாத்தீங்கன்னா 45000 ரூபாய் 55000 ரூபாய். OnePlus ஓட ஐரன் வேரியன்ட்லாம் பாத்தீங்கன்னா 65000 ரூபாய் வரைக்கும் போகுது. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல 5Gன்றது இப்ப கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு நல்ல செய்தி நடந்திருக்கு. அந்த இத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 5G வரப்போகுது. 15000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் போன் வந்து அப்கமிங்ல வரப்போகுது. அதுவும் இந்த Redmi மற்றும் Realme பிராண்ட் சைடுல இருந்து. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற என்னோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த பெல் ஐகான்ல ஆல்ன்றதை கிளிக் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஒழுங்கா போக மாட்டேங்குது. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5G மொபைல்ஸ் வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இப்போதைக்கு சமீப காலமாக லான்ச் பண்ணலை. OnePlus கூட அந்த 8Zன்னு சொல்லி ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண வேண்டியது. குளோபலாக இன்னும் லான்ச் பண்ணல, இந்தியாவிலையும் லான்ச் பண்ணல. OnePlus 8Z Dimensity 1000 சிப் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த சிப்புன்றது கன்ஃபார்ம் தான், அது வந்து 5G சப்போர்ட் தான். ஆனால் இன்னும் இந்தியா லான்ச் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாடெக் தரப்பில் வந்து புதுசாக Dimensity 820 SoCன்ற சிப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் பண்ணது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதை ரெட்மி வந்து ரீட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. ரெட்மி ரீட்வீட் பண்ணனால இது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, இது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெட்மி டிவைசஸில் வரப்போகுது. மீடியாடெக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஒரு சிப் செட் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் 5G சப்போர்ட் பண்ணும், 4K HD இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங்க்கும் சப்போர்ட் பண்ணும். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் HDR10 கண்டென்ட் ப்ளே பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர் சிப் செட். 7 நானோமீட்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ லான்ச் ஆன ஸ்னாப்ட்ராகன் 855 இருக்கட்டும், 865 எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர் தான். அதாவது ப்ராசஸரோட சைஸ் ஆனது அதைத்தான் மீன் பண்ணுறாங்க. ப்ராசஸரோட சைஸ் குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பேட்ரி கன்சியூம், அதாவது பவர் கன்சியூம் பண்ணுறது வந்து கம்மியாகும். இந்த நாளில் இருக்குன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்காண்டி இவங்க Mali G57 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8 கோர் சிப்பு. ஒரு மிச்ச 4 கோர் பார்த்தீங்கன்னா 2.5 GHzலையும் இன்னொரு வந்து 2.0 GHzலையும் ரன் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் UFS 2.0 சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸரால் செய்யக்கூடிய திறன் தான் இது. இந்த ஸ்பெக்கில் இன்னும் ஃபோன் வரல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரால் பண்ணக்கூடிய ஒரு திறன். ஓகேவா, இப்போ வந்து ரெட்மி வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சீரீஸுமே அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. மிட் ரேஞ்சிலேருந்து ஐரன் வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ரெட்மி K30 ப்ரோவில் வருமானு கேட்டிங்கன்னா அந்த ஃபோனை தான் பார்த்தீங்கன்னா ரீபிராண்டிங் பண்ணி போக்கோவை லான்ச் பண்ணிங்க. ஸோ அதுலேயும் வர வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னா ரெட்மி Note 10 Pro மற்றும் Pro Maxன்னு சொல்லி இந்த சீரீஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த Dimensity 820ன்ற சிப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து அஃபிஷியலும் கூட. ஏன்னா ரெட்மி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த G90ன்ற மீடியாடெக் சிப் வந்து ரீட்வீட் பண்ணாங்க. அந்த சிப் செட் தான் பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 9 அதாவது ரெட்மி Note 8 ப்ரோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த மீடியாடெக் சிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் வருது அப்படின்னு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா Realme 6 தான். 13000 ரூபாய்க்கு நல்ல ப்ராசஸர் தான் G90. Note 8 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பப்ஜிலாம் வேறு லெவலில் கேம் பிளே இருந்துச்சு. ஆனால் இல்லை இன்னும் ஒரு ட்விஸ்ட்டுனா Note 8 ப்ரோவில் லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. Realme 6ல் யூஸ் பண்ணல, அதனால தான் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆச்சு. இது ஏன்னா அதோட ப்ராசஸர் நானோமீட்டர் சைஸும் கூட 12 நானோமீட்டர் சிப் வந்து G90, இது வந்து 7 நானோமீட்டர். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாகும். இதுலேயே அவங்க லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ஃபோனாக வந்து வரக்கூடிய ஃபோன்ஸ் வந்து இருக்கும். இப்போ ரியல்மியும் பார்த்தீங்கன்னா இந்த சிப் செட்டை வச்சு Realme 7 Pro லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெட்மி பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலாக Note 10ல் தான் வரப்போகுது. ஏன்னா Note 10ஓட பட்ஜெட் வந்து எப்பயுமே 20000 ரூபாய்க்கு மேலே தான் போக நிறையவே வாய்ப்பு இருக்குது. எதுனால சொல்கிறேன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நோட் சீரிஸ் ஃபுல்லாமே 15000 ரூபாயிலே முடிச்சிருவாங்க. ஐரன் வேரியன்ட் எல்லாமே மிஞ்சி போனால் 16000 ரூபாய்க்கு வரும். இப்போ லான்ச் பண்ணிக்கிற Note 9 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா நார்மல் நோட் சீரீஸில் ரேட்டில் இருக்குது. இந்த ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 20000 தொட்டுருது அதிகபட்சமாக. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இது 5G மோடமாக வரக்கூடிய ஒரு ஃபோன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20000லேருந்து 25000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ண நிறையாவே வாய்ப்பு இருக்குது. Note 10 ப்ரோ மேக்ஸை Note 10 ப்ரோவில் வேணால் பார்த்தீங்கன்னா அந்த 720 730 சிப்பை யூஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது.
இப்போது இந்த ஃபோன்னால் பப்ஜி விளாட முடியுமா எல்லாமே கேட்பீங்க. பப்ஜி எல்லாமே விளாட முடியும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பப்ஜியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி கண்டென்ட் மட்டும்தான் ப்ளே ஆகும், ஹெச்டிஆர் ப்ளே ஆகாது. இது முன்னாடியே சொல்லிடுறேன். டைமென்சிட்டி 1000 சிப் மட்டும்தான் ரியல் ஃப்ளாக்ஷிப் சிப்பு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855க்கு காம்படிஷனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 சிப்புக்கு காம்படிட்டராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 765 வந்து 5G ஃபோன் தான், அதுவும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் தான். ஆனால் இன்னும் இந்தியாவில் எந்த ஒரு டிவைஸுக்கும் வச்சு லான்ச் பண்ணல. சைனாவில் தான் பார்த்தீங்கன்னா Mi 10 யூத் எடிஷன், அதாவது Mi 10ஓட கொஞ்சம் டவுன்கிரேட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 765 சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 5G ஃபோன். இன்னும் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணல, கூடிய சீக்கிரம் அதுவும் இந்தியாவுக்கு வரப்போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இது வந்து Redmi Note 10 அப்புறம் Realmeல பார்த்தீங்கன்னா 7 Proவில் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக 40,000க்கு மேலே இருக்கிற 5G ஃபோன்ஸை தவிர்த்த இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்லாவே ஃபேம் எடுக்கும்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.